படத்துக்கான தயாரிப்பாளர் கார்த்திக் சுப்புராஜ். அவருடைய துணிச்சலும், அந்த ஊக்கமும் இல்லைன்னா, இவ்வளவு சாத்தியமாயிருக்குமாங்கிறது சந்தேகம் தான். என்ன அவருடைய உணர்வு என்ன? எப்படி இந்த படம் அவர்ட்ட போணுச்சு? இல்ல கார்த்திக்கா தான் நம்ம நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, முள்ளிவாய்க்கால் காலப்பகுதி. முள்ளிவாய்க்கால் காலப்பகுதியில் நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில போராட்டம் பண்ணிட்டே இருந்தோம் இங்க. உங்களுக்கு தெரியும் நம்ம ஏதோ ஒரு நிறைய போராட்டங்கள் இங்க பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த காலப்பகுதியில நம்மள மாரி இளைஞர்கள் நிறைய பேர் வந்துட்டே இருந்தாங்கல்ல. இப்போ ஐடிலேருந்து. அந்த மாரி கார்த்திக்கும் வந்து பெங்களூர்ல ஐடி கம்பெனில இருந்தவரு. அங்கேருந்து கிளம்பி வந்து இங்கே மனித சங்கிலி போராட்டம் நடந்ததுல்ல, டைட்டில் பார்க் அந்த மாதிரி அந்த மனித சங்கிலி போராட்டத்துக்காக அவர் கிளம்பி வந்தார். அங்கேருந்து ஐடி பசங்க வந்தாங்க. அந்த அப்படி அப்படி வந்த ஒருத்தர் தான் பெங்களூர்லேருந்து இன்னொரு கொஞ்சம் பசங்களோட கிளம்பி. அப்போ எல்லாமே நம்மலாம் 20களில் இருந்த பசங்க. அப்போ கிளம்பி வந்து கலந்துக்கிட்ட அப்படி இருந்து ஒரு உணர்வாளர் தான் அவர். பின்னாட்களில் அவர் எனக்கு நண்பராக வர்றாரு. அவர் திரைப்படங்கள் எடுக்கிறாரு. நான் அவரோட இணைஞ்சு வேலை செய்கிறேன். அப்போ வந்து நான் வந்து ஒரு சொல்லிகிட்டே இருந்தது வந்து நான் சினிமாவுக்குள்ளே வந்தது வந்து என் கதையை சொல்லணும். ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு ஒரு பெரிய ஹீரோவுக்கு படம் பண்ணி கோடிகளை சம்பாதிக்கணுன்றதுக்காக ஊர்லேருந்து மஞ்சப்பையோட கிளம்பி வரலை. நான் வந்து என்னுடைய மக்களுடைய கதைகளை என்றைக்காவது இந்த பெரிய திரையில் வரணும். அது வந்து என்னுடைய மட்டும் இல்லை, என்னுடைய மக்களுடைய கனவு. ஸோ அதுதான் என்னுடைய கனவு. நான் குறைந்தபட்சம் முதல் படமாக அதை இருப்பேன். ஸோ அது வேணும் இன்னொரு அடிஷனாக வந்து பாலுமந்தாசை சொல்லிட்டு இருந்தார், நான் இத்தனை வருஷம் தமிழ் சினிமாவில் இருந்தேன், ஆனால் வந்து என்னுடைய வாழ்க்கையை கதையை பண்ண முடியலைன்ற துயரம் எனக்கு இருக்குது. அதனால் குறைந்தபட்சம் முதல் படமாவது உன் படம் பண்ணிடு, நம்ம கதையை பண்ணிடு. அதுக்கு பிறகு நீ எந்த ஹீரோ வச்சு வேணாலும் படம் பண்ணி, எப்படி வேணாலும் படம் பண்ணிடு. ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு பிஸ்னஸ், அதுக்குள்ளே நீ போயிட்டீங்கன்னா திரும்ப இந்த பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அந்த வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போச்சு, அது மாதிரி உனக்கும் அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடக்கூடாது, முதல் படம் பண்ணிடு அப்படின்னாரு. ஸோ இதையும் நான் கார்த்திக் சொல்லிட்டே இருப்பேன். இப்போ கார்த்திக்குமே வந்து அவருக்குமே ஈழம் பற்றி பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் வந்து அவர் என்ன சொன்னார், அதை நீங்கள் பண்ணும்போது தான் ரொம்ப சரியாக இருக்கும். இப்போ நாங்கள்லாம் பண்ணும்போது அது வந்து இன்னும் கேட்டு சரி வழியாக இருக்கும், நீங்கள் பண்ணும்போது இன்னும் ஆத்தென்டிக்காக இருக்கும், அதனால் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த உந்துதல் தான். ஸோ அது வந்து அவருடைய ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம், அதனுடைய தயாரிப்பாளர் கார்த்திகேயன். ஸோ அவர் வந்து அவங்களும் அதில் கன்வின்ஸாக இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஓரளவுக்கு எனக்கு நண்பர்கள்ன்றதுனால. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த படம் இப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்குது இந்த கதையை பண்ணணுன்றது, அதுக்கு நம்ம துணை நிற்போன்றதுல அவங்க இதாக இருந்தாங்க. அதுதான் இதை சாத்தியப்படுத்தியிருக்கு. இல்லைன்னா ஒரு 100 வருஷ தமிழ் சினிமாவில் ஒரு ஈழத்தமிழன் வந்து ஈழத்தமிழை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஈழத்தமிழ் திரைப்படத்தை இப்போ தான் பண்ணியிருக்கோம். இத்தனை வருஷத்தில் அது நடக்கவே இல்லை. அப்போது அது வந்து சாத்தியப்படுத்துறதுக்கு வந்து நம்ம ஒரு நண்பர்களாக இருந்ததும், நம்ம இதுதான் பண்ணணுன்றது, நம்ம இவ்வளோ நீண்ட காலம் நம்ம இருக்கோம்ல சினிமாவில், நம்ம உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து ஆனால் நம்ம ஏதோ ஒரு ஹீரோ வச்சு ஏதோ ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணணும்னா நம்ம என்னைக்கோ பண்ணியிருக்க முடியும். ஆனால் நம்ம ஏதோ ஒன்று நம்ம நினச்சதுக்கு பண்ணுறோன்றக்காக தான் இவ்வளோ தூரம் காலத்தை விரயமாக்கி வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். பண்ணால் முதல்ல இதை பண்ணணுன்றது. ஸோ அதை புரிஞ்சு கொண்டு கார்த்திக் அந்த ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் வந்து படம் ரிலீஸ் ஆன உடனே அவர் இந்த படம் எங்களுக்கு வெற்றி தான்ட்டார். இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதே எங்களுக்கு வெற்றி தான்.